ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சிசி ப்ளக்ஸில் இருந்து மைக் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிசி ப்ளக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா போர்டில் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் அண்ட் மைக் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் விவோ ஃபோன்ஸ் இதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளக்ஸாக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மைக், இது பார்த்திங்கன்னா மைக்கு, இது சார்ஜிங் போர்டு, இது நெட்வொர்க் செக்ஷன், வைப்ரேட்டர் அண்ட் ஸ்பீக்கர் செக்ஷன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ளக்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் நம்ம அதிகப்படியான மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளக்ஸ் டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம பின்னு சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், மைக் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதை நம்ம சால்ட்ரிங் அயன் மூலமாக நம்ம சால்டர் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியம் ஹீட் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம ஏர் கன் யூஸ் பண்ணாமல் மீடியம் ஹீட்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஹீட்டை யூஸ் பண்ணி மைக் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு புது மைக் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பட் ஆல்ரெடி இருக்கிற மைக்கை உங்களுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன், மறுபடியும் அப்ளை பண்ண போகிறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் அயன் மேலே நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மைக் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்கோட சர்ஃபேஸ் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இது மைக் கேட்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சொல்யூஷன். பார்த்திங்கன்னா தெரியும், மைக்கை ஹீட் கன் இல்லாமல் நம்ம சால்டரிங் அயன் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக் வந்து டேமேஜ் ஆகாது. ஹீட் கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகப்படியான ஹீட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைக் டேமேஜ் ஆகிடும். நியூ மைக் ப்ளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கேட்காம போகும். இந்த மெத்தடில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக போகும். உங்களுக்கு இது ஹீட் ஆகிறது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த இடம் எப்படி ஹீட் ஆகுது பார்த்திங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதே மைக்கை ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும் மைக்கு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மைக்கை வந்து ஒரு பொசிஷனில் லைட்டாக நகர்த்தி வைக்கலாம். நகர்த்தி வச்சாலும் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும். நான் இந்த ரெண்டு சைடு பார்த்திங்க அப்படின்னா லெட்டு தெரிகிற மாதிரியே விட்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிறது நீங்களே பாருங்கள். பார்த்திங்களா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைக் பார்த்திங்கன்னா அந்த 4 பாயிண்ட் பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படின்னா நீங்கள் மைக்கை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நியூ மைக் ஃப்ளக்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸும் அதிக டேமேஜ் ஆகாது, ஒரிஜினலாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.